வெல்கம் டு தினேஷ் வ்ளாக்ஸ். ஓகே மக்களே, சோ இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான இடத்துல இருக்கோம் நீங்க நினைப்பீங்க. ஆனா அதுதான் கிடையாது. தெரியுமா சவிதா தெரியுமா உங்களுக்கு? சோ அது சவிதா காலேஜ். அதாவது நாங்க வந்து சொல்ல பேசினா பீப் போறதுக்குள்ள நான் சாக வேண்டியதா இருக்கும்டா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது ரூல்ஸ்க்கு. ஓகே ஓகே, சோ நம்ம வந்து நம்ம காலேஜ்ல தான் மக்கள் இருக்கோம். ஓகேங்களா, நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா போறோம் பாஸ் பண்றோம். மூஞ்ச பாத்து இருக்குது நான் பேசல. இதோட 5வது டேக் போறான் பரதேசி, ஒன்னும் பேச மாட்டேங்கிறான். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. மச்சானோட பேக் ஒரு வழியா உள்ள போயிட்டு வந்துச்சு காய்ஸ். போற மாலுக்கு வந்துட்டோம். எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. ஏன்டா அப்படி சோதிக்கிற மக்களே? ஒண்ணுல பாத்தீங்கன்னா அங்கிருந்து காலேஜ்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்து டிரான்ஸ்பர் ஆகி நம்ம இங்க குதித்து விட்டோம். எங்க வந்திருக்கோம்? போறோம் சொல்லியாச்சு, போறமே வந்துட்டோம். ஓகேங்களா, ஓ நேரா மேல போறோம். என்னென்ன இருக்குது ஆரம்பமே எப்படி எப்படிலாம் சொதப்ப முடியுமோ அப்படிலாம் சொதப்புறானுங்க. என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். என்கிட்ட போன வாட்டி தேட்டருக்கு போன மாதிரி இல்லைங்க. இப்ப என் பர்ஸ்ல ஒரு 100 ரூபா இருக்கு. வச்சிருக்காங்க, போய் சொல்றாங்க இவன். 10,000 எக்ஸாம் ஃபீஸ் கட்ட வச்சுக்கிறேன் நானு. ஓகேவா, சரி ஓகே. அப்படியே நான் மேல போயிட்டு பொறுமையா என்ன தாங்க முடியலையே, தலை வலிக்கிறேன். இந்த மூட்டையை தேவையில்லாம நான் வெளியே போறது இல்லையா? நான் எத்தனையே வந்திருக்க மாட்டேங்க இந்த பேக வெளியே போறது இல்லையா? அழகா லீவே போட்டுடலாம். ஐயா அங்க சென்டருக்கு போயிடுங்க. அங்க போயிட்டு இந்த சுத்தி மட்டும் சுத்தி காட்டுங்க, அவ்வளவுதான். அதாவது மாலுக்கு வந்தாலே இந்த மேல இந்த சுத்தி பாக்குறது தாங்க அப்படியே வரும் பாருங்க. மேல சுத்தி பாக்குறப்ப அதுதாங்க மாலுக்கு வந்தாலே ஒரு தனி மாலுக்கு அதுதான் ஒரு பேச வந்ததே மார்க்கஸ்டியா சொல்றப்ப இடையில மரத்தை டிஸ்டர்ப் பண்ணீங்க அண்ணன் ஃபர்ஸ்ட்ல இருந்து. அதுதாங்க ஒரு தனித்துவம் மாலுக்கு. ஓகேங்களா, சரி ஓகே. அப்படியே உள்ள போயிட்டு கண்டினியூ பண்றேன். அந்த சைடு பாருங்க அலன் சொல்லி, அதுக்கப்புறமா யூஎஸ் போலா சைடு மெட்ரோ எல்லாம் ட்ரெஸ் கடை, பயங்கரமான ட்ரெஸ் கடைலாம் இருக்கு. ஆனா பர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா இல்ல. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாங்க அப்படியே மேல போறோம். மேல போயிட்டு அப்படியே வாங்க அந்த மெக்டொனால்ட்ஸ் சாத்தா கூட காட்டுறேன். வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இவன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ iPhone 16 நீ வந்து வாங்கி தர போறான். பாத்துக்கோங்க. இமேஜின் ஐபிளானெட்ல இருக்கிறோம். தாத்தா வராரே, கதறு விட போறாரு. அது லாக் எடுக்கிறது ஓகேங்களா? எங்க உட்கார இடம் காட்டி கொண்டு கூட அவரை போய் ஓடி போய் உட்காந்துக்கிறான். அவருக்கு தான் கட்டி கொடுத்துருக்கா. இங்க உட்கார சொல்றாங்க. இங்க உட்காந்து அவருக்கு எதனா இன்ச்சு அவருக்கு வீரியம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அவரு வீரியம் ஆயிட்டாருன்னா என்ன பண்றது? சரி ஓகே, அப்படியே வாங்க மேல போலாம். மேல போயிட்டு கண்டினியூ பண்றேன். என்ன விட்டு ஜாலியா ஏதோ திட்டுத்தனமா பேசினுக்கிறானுங்க. என்ன பேசுறானுங்க தான் தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க அந்த கண்ணாடி லிஃப்ட்டு. நம்ம இந்த மால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உருண்டையாக இருக்கும். இது என்ன மாலு?
ஃபீனிக்ஸ் மால்லாம். பட் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஆனால் அதில் போனாலே சூப்பராக இருக்குங்க. அப்படியே மேலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இருங்க டைம் கேட்சா போய் காட்டுறேன். இதில் மக்களே ஃபன் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். அவர் தான் இப்போ போடுற கோலை வந்து தடுக்க போகிறாராம். ஆனால் நம்ம கிட்ட போகிறதுக்கு பால்தும் இல்லை துட்டும் இல்லை இப்போதைக்கு. தட் இஸ் த மெயின் ரீசன். கடைசியாச்சும் போகிற 19 கோல் அவனுக்கு விட்டுருக்கான். போடலாம் வா அடுத்து போகலாம். ரெண்டு பேஸ்கெட் பாலு சோரி ஆகுது. ஐயா கேமராமேன் ஐயா, கேமரா தொழில கொஞ்சம் நல்லா பாருங்க ஐயா. ஏன் எப்படி பண்ணுறீங்க? ஓகே சூர மச்சான், இதுக்குள்ளே போனால் விஆர் பிளே ஸ்டேஷன் இருக்குல்ல இது மச்சான். இதுல தண்ணி வரும்டா. அங்கே நிறைய பார்க்கும் அந்த பாரு, அங்கே தண்ணி வரும். சூரியாக இருக்கும். கட்ட போட்டு சுத்துடலாம் எல்லாரையும். சூரியா இருக்கும் அது பேர் ஐஸ் ஒர்க்கர். இங்கண்ணா பிளேஸ் 2 இன்ட்ரோலாம் போட்டால் காப்பி ரைட் கொடுத்துருவானுங்க. இதுக்குள்ளே நம்ம அப்படியே விளையாடிக்கலாம்டா. ஓப்பன் சர்வைவல் கேம் தான். ஜிடிஏ மாதிரி விளையாடிக்கலாம்டா. நம்ம ஜிடிஏ விளையாடுற மாதிரி இருக்கும். உள்ளே போய் நின்னா அவ்வளோதான். எப்படி ஒன்றுமே இல்லை, கண்ணில் விஆர் போட்டுருவாங்கடா, அவ்வளோதான். அந்த எஃபெக்ட்லாம் உள்ளே கிடைக்கும்டா. சூரியாக இருக்கு. இல்லை இங்கே வந்தால் தான் எனக்கு மன திருப்தியாகவே இருக்கும். இங்கே அதாவது கோலம் விஜயா மால் வந்தனாலே எனக்கு ஒன்று அந்த லிஃப்ட்டில் போனோம், செகண்ட் இந்த ஃபன் சிட்டிக்கு வரணும். இல்லைன்னா எனக்கு மால் வந்த மாதிரியே ஃபீல் ஆகாது மக்களே. ஓகே ஸ்பா போய் பார்த்துக்கா. கேர்ள்ஸ் உமன்ஸ் ஸ்பான்னு நினைக்கிறது. அது அங்கே தான் மெயின் ஃபன் சிட்டி இருக்குது. அங்கே போகலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இதுக்குள்ளே போயிட்டு இப்படி வந்தாச்சு. நெக்ஸ்ட் அதுக்குள்ளே போகலாம். இல்லைடா அதே தான் மச்சான் அதான்டா என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். மாற்றி உள்ளே கொண்டுட்டோமோண்ணா. சரி ஓகே, பார்த்தீங்களா பட்டா சைஸில் ஃபேன்லாம் சுற்றி நிற்குது. பட்டா ஃபேனாக இருக்குது போல். ஓகே நம்ம அங்கே போயிட்டு வாங்க அப்படியே காட்டுறேன் நான். மக்களே சூரியக்கே சபேசப் கொடுத்துருக்காங்க. அழகான ஆண்ட்ராய்ட் போரில் 15 MB இருக்க வேண்டிய கேமிங்க 150 ரூபா கொடுத்து விளாட்றாய்ட்ஸ். ஓகே சூரிய ஏய் மச்சான், இது உள்ளே உட்காந்து விளாண்டலாம். சரியா இருக்கும் தெரியுமா? தண்ணி அடிக்கிற மாதிரி ஆண்டா டேய், இதுடா இந்த வண்டிடா இது. அந்த இந்த வண்டி தெரியாது, நெருப்பு தீ அணைப்பு வண்டி. பேர் வந்துச்சே வீடியோக்குள்ள இதெல்லாம் வரும். இல்லடா அந்த இந்த வண்டி மச்சான். இல்லடா அப்படியே தண்ணி அடிக்கணும். அங்க நெருப்பு எரியும் அந்த இதுல. அங்க போய் ஆல்ரெடி வேணா தண்ணி வச்சு விளையாடிக்கிறான். ஃபுல்லா தண்ணியா தெரியுது பாருங்க மக்களே. நெக்ஸ்ட் இவரே அது என்ன வச்சுரா, அதில் எருமாடு மாதிரி இருப்பேன். அதில் உட்கார குழந்த மாதிரி இது. அது மேலே உட்கார பார்த்தீங்க சூர மச்சான். கிரிக்கெட்ரா எல்லாம் விஆர் கேம்ஸ் தாங்க நிறைய இருக்கு. மூவ் ஆகுதுடா. பால் மட்டும் இருந்தால் சூரியா இருக்கும். இது இங்கே ஒரு தூக்கண்டா. இப்படி காசு போட்டுன்னேன். இங்கே நம்மளுக்கு ஒரு பால் கொடுத்துருவாங்க. பிளேட் கொஞ்சம் கொடுத்துருவாங்க. இவனுக்கு ஒரு 5 பிளேட் கொடுத்துருவாங்க. எனக்கு ஒரு 5 பிளேட் இல்லை கொடுத்துருவாங்க. இவனுக்கு வந்து பிளாக் சூஸ் பண்ணிடணும். நான் வந்து ஒயிட் சூஸ் பண்ணிடணும். யார் என்ன வந்து கேம் கரெக்டாக இது க்ளோஸாக இருக்கோ காலியாக இருக்கோ அவங்க தான் வின். பைக் ரேஸுக்கு தலை போல வருமா டங். அவ்வளோதான். நம்ம தான் கும்பு பாண்டாடா. கும்பு பாண்டா இந்த இடத்துல தட்டணும் போலங்க. கையை வச்சு கை காலு எல்லாம் எதை வேணா வச்சு தட்டலாம். அவ்வளோதான். வேட்டையில் இறங்கிட்டா பையன். அவ்வளோதான். 2 அடி தான். திட்டு தயாரி போயிட்டு காசு கூட கொடுக்காம போயிட்டு திட்டு தயாரி மாதிரி போய் விளையாடுறான். அது என்ன போய் அடிக்கிற? அது காசு போட்டா தொங்கும். 10,000 ரூபாய் வச்சுக்கின்னு ஒரு ரூபாய் செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த பொண்ணு பாருங்க காய். டேய் ஒத்தரை கிச்சரை போடா. காசு இல்லடா. எந்திரிச்சு வாடா பாடு. தாராக மாறிக்கிட்டேன். அடிச்சாலும் ஏறாது, ஏன்னா காசு போடல. ஓகே அடுத்தபடியாக இப்படி வந்தோம். ஜுராசிக் வேர்ல்டு மச்சான். பாருங்க உள்ள பாருங்க ஃபுல்லா டீரெக்ஸ் எல்லாம். நம்ம போய் ஜங்கிள்குள்ள ஏதாவது மாட்டிக்கணும் ஹெவியா. ஆனா காசு 1 ரூபாய் இல்ல. மூட்டுக்கு இறங்கி கீழே மூட்டு இறங்கி கீழே வாடா. அச்சிர கிச்சிர போறேன். என்ன காட்டியா சொல்லுங்க. காட்டியா இல்லையா என்னைய தம்பி? எனக்கு ரைட் சொல்றா. இங்க காட்டுறா. இங்க பாருங்க விஆர் போஸ்டர்.
பாருங்க கை சேர்த்து நோண்டிக்கினே இருக்கிறான். திட்டு இப்ப நோண்டிக்கினே இருக்கிறான். கை வச்சா ஒதுவல்ல கத்துறான் அவன். யாருங்க கை வச்சா கத்துறான். இவன் வீடியோலயே இருக்க மாட்டான் கைஸ். இவன் வந்துட்டு அப்பப்போ நோபிட்டோ யாரனா வாங்கி கொடுங்கடா. இவன் வரவே மாட்டான். இவன் நோபிட்டோ வெச்சு குடுறா. கைஸ் ஒரு கேமரா போடுறானா பிடிக்க மாட்டேங்கிறான். இவன் கேமரா பிடிக்கல. என் கூட vlog பேச வந்தவன் பிடிச்சினேறான். பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீ பாதுகாப்பா இருக்கிற. எனக்கு அந்த ஸ்டுடியோ நோபிட்டோ யாரனா விருப்பமுள்ளவர்கள் வாங்கி கொடுங்கள். அது காசு இருனா புண்ட கோபால் வாடா. சரி அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியா வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து வேறு இடத்துல கொட்டிக்கிற இடத்துல போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் பசங்க இன்னும் சில பேர் நம்ம கிளாஸ் பசங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டானுங்க மக்களே. ஸோ இப்போ போயிட்டு அவனுங்கிட்ட பேசி அவனுங்களை சூற வர்றது தான் வேலை. ஸோ வாங்க பார்க்கலாம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீ ஒரு இவன்டா போடா. என்னமோ vlog எடுக்க ஒரு நோட் மட்டும் தாங்க பேரு. இவனுங்க மேல இருந்தா மச்சான், இவனுங்க மேல இருப்ப நம்ம கீழே வந்துட்டோம். இவனுங்க கீழே இருப்ப இவனுங்க மேல போயிட்டானுங்க. அவ்வளவுதான். சரி ஓகே மக்களே, அப்படியே போயிட்டு நம்ம டாமினோஸ்ல போயிட்டு கண்டினியூ பண்றேன் அகைன். பாட்டு போட்டுறோம். ஸோ மக்களே ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டீர்கள் என்றால் டாமினோஸ்க்கு வந்து விட்டோம். டடான் டடான். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாமினோஸ்ல போக போகிறோம். போயிட்டு என்ன வாங்குறோம் என்ன சாப்பிட்றோன்றதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். மக்களே ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீஸ் வால்கனோ பீஸா வாங்கலான் இருக்கும். ஆனால் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 300 போட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எந்த பீஸா என்ன எதுன்னு சூஸ் பண்ணிட்டு நம்ம ஆர்டர் வந்து கலெக்ட் பண்ணுறப்போ இல்லை கலெக்ட் பண்ணுறப்போ வாங்கினா வேலைக்கு ஆகாது. நம்ம அப்படியே வந்து நேராக வந்து பார்த்துக்கிட்டு அங்கே போயிட்டு உட்காந்து சாப்பிட்றப்போ வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா மக்களே? ஸோ வந்துருக்க இடம் பார்த்தீங்கன்னா டாமினோஸ். ஆனால் நாங்கள் சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து எடுத்து வந்த முட்டை சோர். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பீரும் அப்புறம் வந்து அஸ்வினும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே நின்று கொண்டு பீஸா வருமா வராதது காத்துட்ருக்காங்க. அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வந்து இந்த முட்டை சோறு வந்து காலி பண்ண போகிறோம். ஸ்பூன் எல்லாம் கூட அங்கே தான் வாஷ் பேஷன் இருக்குது. ஸோ போயிட்டு கை கழுவிட்டு அப்படியே வந்துடலாம். அவ்வளோதான். நம்ம சாப்பிட்றது தான். எவன் என்ன கேட்பான்? இருந்துடு சீசி வா. ஸோ மக்களே பர்கரில் ஆரம்பித்தோம், அப்புறம் பீஸாவுக்கு போச்சு. பீஸா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டர்ஸாக மாறிடுச்சு. பிகாஸ் ஆஃப் த பட்ஜெட் ஃபாலோயிங் ரீசன்ஸ். ஓகேங்களா? ஸோ வாங்கிட்டுன்னா நான் வாங்குறோன்ட்டு அப்படியே ஒன்று ஒன்றா கண்டினியூ பண்ணிட்டு டேஸ்ட்டில் போடுறேன். ஓகேங்களா? என்னடா இவனுங்க டாமினோஸ்லேருந்து எங்கேயோ வந்துட்டானுங்கன்னு நினைப்பீங்க. ஸோ நடந்தது என்ன மேட்டுன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு எங்கே போனாலும் 15% 1000 ரூபாய்க்கு வேலை தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஓகேங்களா மச்சான்? கட்சியில் ஒரு ஹோட்டல் தேடி கண்டுபிடிச்சோம். ரைஸ் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ₹300. பீஸ் ஒன்று வந்துருந்தேன் எனக்கு சொல்லிட்டேன். போதுண்ணா ஒன்றுடா சாப்பிட்டு வேணா வாங்கிக்கலாம். ஆமாம் அவ்வளோதான். குழம்பு போட்டுக்கடா. குழம்பு போட்டு ஹெவியாக காசு கொடுத்து லைட்டாக தெரியாச்சு. சரி ஓகே, அடுத்த கூத்தில் மீட் பண்ணலாம். பாய்.